வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க, இன்றைக்கி நம்ம மாடியில் இருக்கிற குட்டி தோட்டத்தை பார்க்கலாம். இது பாருங்க, பருப்பு கீரை. இதை ப்ரெஷர் கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இதை கீரை வாங்கிட்டு வந்துட்டு அதை கூட்டு வச்சுட்டு அந்த காம்பை மட்டும் தான் நட்டு வச்சேன். சும்மா சகட்டு மேனிக்கு வந்துகிட்டே இருக்குது. இதோட 2-3 தடவை நான் அந்த கீரை பறிச்சிட்டேன். இது வந்து மல்லிகைப்பூ செடி. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நல்லா பூத்துருச்சு. இப்போ 2வது மொட்டு வச்சுருக்குது. இது துளசி, சோம்பு 2 இருக்குது. இதில் வந்து பிரண்டை, சோம்பு, ஏதோ பூச்செடின்னு நட்டு வச்சேன். இலை தான் இருக்குது, பூ வர மாதிரி தெரியல. ஏதோ வாசனை செடின்னு நினைக்கிறேன், வளர்ந்தா தெரியும். இது முல்லைப்பூ செடி, தம்பி வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. இது கருவேப்பிலை, கனகாம்பரம். இதில் துளசி, பருப்பு கீரை இது இருக்குது. இந்த தொட்டியில் பாருங்கள் 4 செடி இருக்குது. கனகாம்பரம், இன்சுலின் செடி, பருப்பு கீரை, சின்ன வெங்காயம். இது கத்தாழை. ஒரு தொட்டியில் 2-3 வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு செடியும் வச்சுருக்கிறேன். இது பாருங்கள் 7 days நல்ல மழைக்கு தளர்ந்து வருது. இது ஆஸ்யூஷுவல் எப்பயும் பார்க்குறோம்ல, அந்த மருதாணி செடி தான். மாதத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணி விட்டுருவேன். இதில் கனகாம்பரமும் பிரண்டையும் இருக்குது. இந்த தொட்டியில் பாருங்கள் 3 இருக்குது. பச்சை மிளகாய் செடி, அப்புறம் பசலைக்கீரை, பிரண்டை, இந்த 3மே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் செடியில் வந்து நிறைய பூ பூத்துது. எல்லாமே உதிர்ந்துட்டு வெறும் செடி மட்டும் இருந்துச்சு. சரி, இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்தாக்களே விட்டுட்டேன் எடுக்காமல். அதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சதில் பூவும் காயுமா நிறையா வந்துருச்சு. நல்ல வேலை செடியை பிடிங்கி போடலையேன்னு விட்டுட்டேன். அதான் ஏற்கனவே ஒரு செடி இந்த மாதிரி தான் எடுத்து போடலான்னு இருக்கும்போது நல்லா வந்துச்சு. சரி பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையா மிளகாய் எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு காய்ச்சிருச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு சின்ன மிளகாயாக இருக்குது. விதைக்கி பாருங்கள் 2-3 விட்டுருக்குறேன் பாருங்கள், பழுத்துருச்சு. காரம் செம்மையாக இருக்கும். பொரியலுக்கு 1 இல்லை 2 போட்டால் போதும், அவ்வளோ காரம். அந்த மிளகாயை எடுத்து மோர் மிளகாய்க்கு போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். பார்த்திங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஃபஸ்ட்டு இதே மாதிரி எடுத்துட்டேன். இது 2வதாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, மிளகாய் இருக்குது. இப்போ பிரண்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 தொட்டியில் வச்சுருக்கிறேன் பிரண்டை. சும்மா ஒரு 4-5 தொட்டி தான் வச்சுருக்கிறேன். ஒரு 7-8 தொட்டி இருக்கும். அதில் ஏதோ போட்டு வச்சோம், வருது. இது பாருங்கள், சோம்பு இருக்குது, பிரண்டையும் இருக்குது. இந்த செடி தான் பாருங்கள், செடி தான் இருக்குது, பூவே வரல. இது ஏதோ வாசனையோடு இருக்கிற செடின்னு நினைக்கிறேன். பூ வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். பிரண்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், துளசியில் இந்த மாதிரி விதை ரொம்ப வர விட்டிங்கன்னா செடி படர்ந்து வராது. விதைக்காக 1-2 விட்டுட்டு மற்றதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் துளசி செடி வந்து நல்லா படர்ந்து அழகாக வரும். பார்த்திங்களா, அந்த விதையை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம் பாருங்கள். அதிலே சோம்பு இருக்குது, அதிர்ஷ்டம். பருப்பு கீரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பெரிய அறுவடை. பச்சை மிளகா, பிரண்டை. சும்மா மாடியில் ஒரு 7-8 தொட்டி வச்சுருக்கேன். அதில் சின்ன கொஞ்சமாக பூச்செடி, கொஞ்சமாக இந்த மாதிரி காய்கறி செடியெல்லாம் போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் இடம் கிடச்சதுன்னா கொஞ்சம் போடுங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.